எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப எளிமையான தொழிலான விவசாயத்தை செய்யலான்னு சொல்லிட்டு செய்கிற வேலையை விட்டுட்டு வந்தால் இங்கே நெற்பயிரில் பன்னி வந்து பரதநாட்டியம் ஆடிட்டு போகுது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இங்கே குள்ளநரி அதிகமாக இருந்த பகுதி. பன்னிங்கிற வார்த்தையை நாங்கள் கேள்விப்பட்டது கிடையாது. காட்டுக்குள்ளே பன்னியும் கிடையாது, மயிலும் கிடையாது. ஆனால் இப்போ குள்ளநரிங்கிற ஒன்று இந்த பக்கத்தில் பார்க்கவே முடியல. அது இல்லவே இல்லை. அந்தளவுக்கு குள்ளநரிங்க இனம் அழிஞ்சு போச்சு. இப்போ பன்னியும் மயிலும் தான் அளவுக்கு அதிகமாக இருக்குது. அதுவும் மயிலாச்சும் பகலில் வந்துட்டு வரப்போகிறங்களில் இருக்கிற நெற்கதிரை மட்டும்தான் சாப்பிட்டு போகும். பன்னிக்கு வந்துட்டு அப்படிலாம் இல்லை. அது இஷ்டம் போல் உருண்டு பிரண்டு எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போகிறது தான் அதனோட வேலையே. அது நெற்கதிரம் சாப்பிடாது. அந்த கழனிக்குள்ளே ஏதாவது கிழங்கு வகைகள் எதனா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நோண்டி பார்த்துட்டு போயிடும். அப்புறம் அந்த சேத்தோட ஈரப்பதத்தில் நல்லா உருண்டு பிரண்டு எல்லாத்தையும் அழிக்கிறது தான் அதோட வேலையே. அக்கம் பக்கத்தில் இருக்கிற அந்த புதர் மண்டி கிடக்கிற இடங்களெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சோம்னா கொஞ்சம் பன்னியோட தாக்கம் குறைவாக இருக்கும். ஆனால் பக்கத்து கழனிக்காரங்கிட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னா, இப்போது எங்களால் முடியாது அப்படின்ற மாதிரி பேசிடுவாங்க. அவங்கக்கிட்ட நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ண முடியாது. ஆனால் அந்த பன்னிகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது எளிய வழி இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள். சுற்றி கம்பி வேலியும் அமைச்சாச்சு. அந்த கம்பி வேலியும் பன்னி இருக்கிற சைஸுக்கு எப்படியாவது முட்டி மோதி கீழே தள்ளிட்டு உள்ளே வந்துடுதுங்க. அந்த கம்பி வேலியாலேயும் அதை தடுக்க முடியல. ஆரம்பங்களில் வந்துட்டு இங்கே பன்னி வந்துட்டு ஒரு 10 வருஷத்துக்குள்ளே தான், ஒரு 7-8 வருஷமாக தான் பன்னி தொல்லை இங்கே அதிகமாக இருக்குது. ஆரம்பத்தில் கம்பி வேலியை வந்து தாண்டி வராது. என்னடா முட்டுது அப்படின்னு சொல்லிட்டு தடைப்பட்டு நிற்கும். இப்போ அதுக்கும் பழகிடுச்சுங்க. கம்பி வேலியா கொஞ்சம் ஃபோர்ஸாக முட்டினா கீழே விழுந்துடும் அப்படிங்கிற மாதிரி முட்டி தள்ளிட்டு உள்ளே வந்து பயிரை நாசம் பண்ணிட்டு போயிடுதுங்க. என்ன பண்ணுறது? இதுக்கு அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாம். என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த பன்னி தொல்லை பெருந்தொல்லையாக இருக்குது. அதே போல் வேர்க்கடலை போட்டோம் அப்படின்னா, வேர்க்கடலை போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அன்றைக்கி நைட்டே இறங்கி மொத்தத்தையும் உழவு ஓட்டின மாதிரி ஓட்டி பொறுக்கி சாப்பிட்டு போயிடும். நம்ம அதுக்கும் பாதுகாப்பு நடவடிக்கை ஏதாவது செய்யணும். வேர்க்கடலை போட்டு அதை பிடுங்கி எடுக்கிற வரைக்குமே நம்ம அங்கே ஒரு ஆள் இருக்கணும். வேர்க்கடலை பொறுத்த வரைக்கும் நைட்டில் பன்னி தொல்லை, பகலில் குரங்கு தொல்லை. குரங்குன்னு பார்த்திங்கன்னா சாதாரண குரங்கு நம்ம ஊர் பக்கங்களில் இருக்கிற அந்த குரங்கு இருக்குது. கருமந்தி அப்படிங்கிற கொண்டமுசல் குரங்கும் இங்கே அதிகமாக இருக்குது. புது வகையாக வந்திருக்கு. அந்த குரங்கையும் நான் இணைப்பில் போடுறேன் பாருங்கள். அந்த குரங்கோட குசுமை பார்த்தீங்களா? பவர் டில்லர் மேலே மூடி இருக்கிற அந்த ஷீட்டை எப்படி வதிச்சிட்டு போகுது பாருங்கள். அந்த ஷீட்டை வதிச்சு அது உடஞ்சே போச்சு. இந்த குரங்குக்கு தனியாக நான் ஒரு பதிவாக போடுறேன் பாருங்கள். ஆடு மாடு வளர்க்குறோமோ இல்லையோ, இங்கே குரங்கு, பன்னி, மயில் வளர்க்குற வேலை கரெக்டாக போயிட்டுருக்கும் போல் தினமும்.